Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல ஹோம்மேடா எப்படி க்ரோவிங் கேப்சூல் ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது மாதிரி ஆல்ரெடி ஒன்னு வாங்கி நான் ரிவ்யூ போட்டுருந்தேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து செஞ்சு காமிங்கன்னு சொல்லிருந்தீங்க. அதனால ஈஸியா வந்து நான் எப்படி பண்றதுன்னு ரெண்டு ஐடியா சொல்லி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வேணும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து 10 ரூபாய் தான் ஒரு ஸ்பாஞ்ச். நார்மலா இந்த ஸ்பாஞ்ச் வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. அதனால இத வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப மெல்லிசா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால வந்து அகலம் வந்து கம்மியா கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப மெல்லிசா கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு சும்மா பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் வரைகிறேன். வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம், அனிமல் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம், பேர்ட்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம், அப்படி கூட வரைஞ்சிக்கலாம். பட் இந்த ஸ்பாஞ்சில் வரைஞ்சி கட் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஈஸியாக இருக்கிறதா வரைகிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன்ஸ் தான் வந்து கட் பண்ணணும், ஏதாவது திங்ஸ் தான் கட் பண்ணணும்னு இல்லை, லெட்டர்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு சிலது கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணேன். பட் அது எனக்கு சரியாகவே ஷேப் வரல. எனக்கு எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சின்ன ஒரு வீடு மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, லீஃப் ஷேப்பு, இந்த மாதிரி சிம்பிளாக வந்து கட் பண்ண முடிகிற ஷேப்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி இதுவும் வந்து ஸ்பாஞ்சு தான். இது காட்டன் ஸ்பாஞ்சு. இந்த ஸ்பாஞ்சு தேவைப்படும். இந்த ஸ்பாஞ்சுமே பார்த்திங்கன்னா நார்மலாக கிராஃப்ட் நிறைய பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. இந்த 2 ஸ்பாஞ்சுமே வந்து குட்டீஸ் நிறைய பேர்கிட்ட கிராஃப்ட் பண்ணுற குட்டீஸ்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அது 2 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஷேப்ஸு, அதை வந்து இப்போ நான் சுருட்டுற மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி சுற்றிடுங்க. ஓகேவா? கரெக்டாக அது கவர் ஆகிற வரையும் சுற்றினா போதும், நிறையலாம் வேணாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காட்டன் ஸ்பாஞ்சில் டபுள் லேயராக இருக்கும். அதில் ஒரு லேயர் மட்டும் சுற்றினீங்கன்னா போதும். ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி சுற்றிட்டு மேலே வந்து லைட்டாக இப்படி தண்ணியை கையில் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்சுக்கு மேலே இப்படி தொட்டு விடுங்க. அப்படி பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஒரு டேப்லெட் மாதிரி அப்படியே நின்றுக்கும். ஓகேவா? அந்த ஷேப் அப்படியே நின்றுக்கும், பிரிஞ்சு வராமல். அப்படியே லைட்டாக அப்படி கையில் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. கையில் லைட்டாக தண்ணி வச்சுட்டு தேய்ச்சி விட்டுருங்க. அப்படி உருட்டி தேய்க்கும் போது அப்படியே அந்த ஷேப்பில் நின்றுக்கும். நம்ம எந்த ஷேப்பில் உருட்டி வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து அப்படியே நின்றுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிசைனுக்குமே இந்த ஸ்பாஞ்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்க ஸ்பாஞ்சை வச்சு சுற்றிட்டு மேலே லைட்டாக வந்து தண்ணி அப்ளை பண்ணி இப்படி சுற்றிட்டிங்கன்னா டேப்லெட் மாதிரி ரெடி ஆகும். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஐடியா. ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அந்த தண்ணியில் எப்படி வந்து விளையாடுறது, அந்த தண்ணியில் போட்டால் எப்படி அது கரைஞ்சி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? நான் எதுக்காக இந்த ஸ்பாஞ்சை சூஸ் பண்ணி செஞ்சேன்னா, இந்த ஸ்பாஞ்ச் வந்து தண்ணியில் போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே வந்து கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துடும்னு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாஞ்சை தண்ணியில் போடும்போது நம்ம ஸ்பாஞ்சு நார்மலாக இருக்கிறத விட தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடும். அந்த ஸ்பாஞ்சை வந்து தெரியாத மாதிரி ரொம்ப சின்ன பீஸ் ஆகிடும். அதனாலையும் வந்து சரி கொஞ்சம் மேஜிக்கலாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இதை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 பீசஸ் கிட்ட நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து எப்படி தண்ணியில் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து நான் நார்மல் வாட்டர் தான் எடுக்க போகிறேன். ஒரு பவுலில் வந்து நார்மலாக பச்சை தண்ணியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இன்னொரு ஐடியா சொல்லுவேன் இல்லையா, அந்த ஐடியாவுக்கு தான் சுடு தண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து பச்சை தண்ணி எடுத்தால் போதும். கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ஸ்பாஞ்சை நம்ம போட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்பாஞ்சு கலந்துட்டு வரும். ஓகே, இப்போ நான் போடுறேன், ஒரு பீஸ் போடுறேன் பாருங்கள். போட்டோடனே பட் ரியாக்ஷன் தெரியாது, கொஞ்சம் லேட் ஆகும் தான். க்ரோவிங் கேப்சூல் அந்த கேப்சூல்லையும் அப்படி தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஸ்பாஞ்சுலேயும் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட்டாகி தான் அப்படியே வந்து அது பிரிய ஆரம்பிக்கும். நான் வந்து கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆணுச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? அந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்படியே ஊறி பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. பட் கன்ஃபார்மாக அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஊறி பிரிஞ்சு வந்துடுது. அது வந்து நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸ்பாஞ்சை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் சும்மா நார்மல் வாட்டரில் வெறும் ஸ்பாஞ்சை போட்டு பார்த்தீங்கன்னா கூட அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே வந்து தண்ணியில் ஊறி போயிட்டு அப்படியே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கை வச்சு அப்படியே எடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே அந்த ஷேப் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வந்து எடுத்துருங்க. ஓகேவா? அப்படி எடுக்கும் போது அந்த ஒயிட் கலர் ஸ்பாஞ்சு என்ன ஆகும்னா அப்படியே தண்ணியில் வந்து ஒரு மாதிரி டிம் ஆகிடும். ஓகேவா? அது ரொம்ப வந்து தின்னாகிடும். நம்ம உள்ளே சுருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எல்லோ கலர் ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பீஸ் போடுறேன். இன்னொரு பீஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் லேட் ஆணுச்சு. கொஞ்சம் லேட்டாக நல்லா ஊறி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம கேப்சூல்லையும் பண்ணுவோம்.
நம்ம கடையில் வாங்குறதுல என்ன பண்ணுவோன்னா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவோம், கையை வச்சு எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்க்கும்போது அது அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு ஒட்டிட்டு கடைசியில் அந்த தண்ணியில் அது கரைஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஷேப் கிடைக்கும். அதே மெத்தட் தான் இதுக்கும். கொஞ்சம் நேரம் போடுங்க. கொஞ்சம் நேரம் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஊறும். அப்படியே அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஊறிட்டு அந்த ஸ்பாஞ்ச் நல்லா தின்னாயிட்டதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளண்டு வரும். அப்படி கிளண்டு வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த பீஸை எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் மேஜிக்கலாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நீங்கள் யாருக்குன்னா கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து வரைஞ்சி கொடுக்கலாம். வரைஞ்சி கட் பண்ணி அதில் வச்சு கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் போட்டு எடுக்கும்போது என்னென்ன வரும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்கல்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஸ்பாஞ்சு பிரிஞ்சு வரும்போது என்னென்ன ஷேப் வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? நார்மலாக வந்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் பாருங்கள் எல்லா பீஸையும் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா நான் எடுத்து பார்க்குறேன். ஓகேவா? கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது பிரிஞ்சு வரும்போது நான் உள்ளே இருக்கிற ஷேப்ஸை வந்து எடுத்து பார்க்குறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசிக்காக ரொம்ப சிம்பிளான இருக்கிற ஷேப்ஸ் தான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து இன்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் கூட பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் வந்து அதிலே இருக்கட்டும்னா கூட ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே பிழிஞ்சிட்டு கூட எடுத்து போட்டுடலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் என்ன ஆகும்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சதை விட தண்ணியில் போடும்போது ரொம்ப சின்ன பீஸ் ஆகிடும். அது தண்ணியில் போட்டு எடுக்கும்போது அது அப்படியே சுருட்டி அந்த தண்ணியை பிழியும் போது ரொம்ப குட்டியான ஒரு பீஸாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த ஸ்பாஞ்சை அந்த ஒயிட் கலர் காட்டன் ஸ்பாஞ்சை பிழிஞ்சு போடுறதா இருந்தால் கூட போட்டுடலாம். இல்லை அது தண்ணியிலே கிடக்கட்டும், மிச்சம் எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நார்மல் காட்டன் ஸ்பாஞ்சு உள்ளே வந்து ஒரு ஷேப் வரும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்பாஞ்ச் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம நிறைய ஸ்பாஞ்ச் வந்து இதில் சுருட்டி வச்சோம். பட் அந்த தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா அது வந்து ஊறி போயிட்டு பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சின்னதாகிடும். ஓகேவா? பாருங்கள், நான் நிறைய ஸ்பாஞ்ச் வச்சேன் இல்லையா, பட் வந்து கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி எடுக்கும்போது அது பார்க்குறது ரொம்ப சின்ன பீஸாக கிடைக்கும். ஓகே, இது ஒரு ஐடியா. இது ரொம்ப சிம்பிளான ஷேப்ஸ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது ஐடியாக்குள்ளே போகலாம். ரெண்டாவது ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இது வந்து ஷர்ட்லாம் வாங்கினீங்கன்னா அந்த ஷர்ட் உள்ளே வந்து வச்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்பாஞ்ச் தான். இந்த ஸ்பாஞ்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெல்லிஸாக பேப்பர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப வந்து திக்காலாம் இருக்காது, தின்னாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்பாஞ்சை நான் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம கேப்ஷூலுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் வந்து இதுலேயும் வரைஞ்சிக்கோங்க. நான் இதுலேயுமே வந்து கொஞ்சம் ரஃப்பாக ஃபிஷ் மட்டும் கிடையாது, இந்த ஷீயில் இருக்கும் இல்லையா, ஷீயில் இருக்கிற அந்த உயிரினங்கள் எல்லாமே வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஷீ அனிமல்ஸ். ஓகேவா? அதெல்லாமே கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன். ஒரு 7 பீசஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். சும்மா அந்த கிராபு, அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷு, டால்ஃபின்னு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி சிம்பிளாக வரையக்கூடியது நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு தின்னான ஒரு ஸ்பாஞ்சு தான், அதனால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இதுதான் வந்து கரெக்டாக செட் ஆகும். நான் இப்போ பண்ணுற மெத்தடுக்கு இந்த ஸ்பாஞ்ச் எடுத்தால் தான் செட் ஆகும். ஓகேவா? அதனால தான் நான் இந்த ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நான் கேப்ஷூலுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படி இதை வந்து சுருட்டி இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது சின்னதாக தின்னாக இருந்தால் தான் அந்த கேப்ஷூலுக்குள்ளே போகும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேப்ஷூல்ஸ் எடுத்துக்கலாம். கேப்ஷூல் என்கிட்ட தனியாக இல்லை, இந்த மாதிரி டேப்லெட் வாங்கின அந்த கேப்ஷூல்ஸ் தான் இருந்துச்சு. இந்த டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது, யூஸ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. அதனால இதை எடுத்து நான் மேஜிக் கேப்ஷூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதை ரெண்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த மெடிசன் நினைக்கிறேன் அது இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பழசு தான், அதனால் வந்து அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட அந்த கேப்ஷூல் மட்டும்தான் கையில் இருக்குது. ஓகேவா? இது வந்து நார்மலாக நம்ம வாட்டரில் போடும்போது என்ன ஆகும்னா, நார்மல் வாட்டரில் இல்லை, ஹீட் வாட்டரில் போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே வந்து கரைஞ்சிரும். அதனால நான் இதை எடுத்திருக்கேன். இதுதான் வந்து அந்த கேப்ஷூல்லையும் கொடுத்துருப்பாங்க, அந்த மேஜிக் கேப்ஷூல்லையும் இதுதான் கொடுத்துருப்பாங்க. அது ப்ளைனாக இருக்கும். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேப்லெட்லேருந்து எடுத்தனால லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் ரெட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் வச்சுருந்தேன், ஒரு அட்டையை வந்து இருந்துச்சு. அதுலேருந்து வந்து ஒரு 8 பீசஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். 7 பீசஸே போதும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே சுற்றிட்டு அதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு கேப்ஷூல் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேவிங் க்ரோப்ஷல் அந்த டேப்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக மேஜிக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து இந்த கேப்ஷூல் தான் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கேப்ஷூல் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இதை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது இல்லை, வேறு எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க. பட் ஒரு சிலர்கிட்ட வந்து இருக்கும், டேப்லெட் வாங்கினா பழைய கேப்ஷூல் வந்து இருந்தாலும் இருக்கும். அவங்க வந்து
இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த ஐடியா சொல்லியிருக்கேன். ஓகேவா? இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் ஐடியாவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது டேப்லெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை செக் பண்ணலாமா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உள்ளே வந்து மடக்கி வச்சுருக்க அந்த ஸ்பாஞ்சு நல்லா பிரிஞ்சு வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நார்மல் வாட்டரில் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேப்சூல் போடுறேன். போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற கேப்சூல் வந்து அப்படியே வந்து கரைய ஸ்டார்ட் ஆணுச்சு. கரைஞ்சிட்டு வெளியில் வந்து அப்படியே அந்த ஸ்பாஞ்ச் வந்து வந்துடும் பாருங்கள். எப்படியும் வந்து நம்ம நார்மலாக அந்த கேப்சூல் வாங்கினா கூட நம்ம தண்ணியில் போட்டுட்டு சும்மா இருக்க மாட்டோம். கை வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஸ்டிக் வச்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் போட்டுட்டு நான் கலக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி லாஸ்ட்டாக உள்ளே இருக்கிற அந்த கேப்சூல் வெளியே இருக்கிற அந்த கேப்சூல் வந்து கரைஞ்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற ஷேப் மட்டும் கிடச்சிச்சு இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இந்த கேப்சூல் ஃபுல்லாக கரைஞ்சிரும். தண்ணியில் வந்து எதுவுமே இருக்காது, நல்லா கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது கிடைக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து மேஜிக்கலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கேப்சூல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னுமே வந்து இந்த ஸ்பாஞ்சை நல்ல டிசைனாக கட் பண்ணி கூட நீங்கள் உள்ள வைக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்பாஞ்சு தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த ஸ்பாஞ்சு தான் நல்லா தின்னாக இருக்கும். இந்த குட்டியாக இருக்கிற அந்த கேப்சூலுக்குள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்சை சுருட்டி போகிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு தின்னான ஸ்பாஞ்ச் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக நான் முன்னாடி ஃபஸ்ட் ஐடியாவில் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஸ்பாஞ்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சுருட்டி இந்த மாதிரி வைக்கலாம். வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் இது வந்து மிச்சம் இருக்கிற 4 டேப்லெட்ஸையும் போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஸ்டார்ட் ஆணுச்சு. கரைஞ்சி இதில் இருக்கிறதும் வந்து இந்த ஷேப் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே வந்து அது கரைஞ்சி வர்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது நான் அதை மிச்சம் இருக்கிற 4 பீஸையும் வந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கிடச்சிருச்சு. அந்த டால்ஃபின் மாதிரி கட் பண்ணோம்ல, அந்த ஷேப் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து நார்மலாக ஷீட்டில் வரைகிற மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் அவ்வளோ வரைய தெரியல. அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ஏடாகூடமாக வரைஞ்சி வச்சுருக்கேன் ஒன்றுத்தையும். ஒரு சிலர் வந்து நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்க, அவங்க வந்து இந்த ஸ்பாஞ்சில் கூட அழகாக பண்ணி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைனா வந்து உங்களுக்கு ஈஸியாக எந்த ஷேப் வந்து கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேறு பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி. இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழகாக வரும். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ செகண்ட் மெத்தடும் நான் சொல்லி காமிச்சிட்டேன். இந்த 2 ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எது வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.